ஏழ்மையில் இருந்த ஒருத்தர் வேல்மாறல் படித்ததில் வாழ்க்கையே மாறிய உண்மை சம்பவம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். என் வாழ்க்கையில ஒரு நேரம் இருந்தது. அந்த நேரம் நினைச்சாலே இன்னும் மனசு கலங்குது. என்ன செய்தாலும் சரியாக போகவில்லை. எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான். வேலை இல்லாத நிலை, கடன் சுமை, வீட்டில் தினமும் சண்டை. ஆனா ஒரு சிறிய மாற்றம், ஒரு மந்திரம் என் வாழ்க்கையே மாற்றிவிட்டது. அந்த நாட்களில காலை எழுந்தாலே பயம். இன்னைக்கு என்ன கஷ்டம் வரும்னு தெரியாது. ஃபோன் கால் வந்தாலே பயம். கடன் கேட்பாங்களான்னு வீட்ல யாருமே புரிஞ்சுக்கல. என்ன பேசினாலும் சண்டை. சில நேரங்கள்ல நான் என்னையே கேள்வி கேட்டேன். என் வாழ்க்கை இப்படி ஏன் இருக்கு? எல்லா வழிகளும் முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஒரு நாள் நான் முழுக்க உடைந்து போனேன். அன்றைய இரவு நான் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தேன். அப்போது என் மொபைல் போனில் ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. நான் அதை தொட்டேன். அது யூடியூபிற்குள் போனது. வேல்மாறல் படித்ததில் 21 நாட்களில் வாழ்க்கையே மாறியது என்றிருந்தது. அந்த பதிவை நான் முழுவதுமாக பார்த்தேன். முதலில் நம்பிக்கை இல்லை. ஆனா என்னிடம் வேறு வழி இல்லாததால் அதை முயற்சி செய்ய முடிவு செய்தேன். அடுத்த நாள் காலை எழுந்ததும் முருகன் படம் முன் அமர்ந்து வேல்மாறல் படிக்க ஆரம்பித்தேன். முதல் 3 நாட்கள் எந்த மாற்றம் இல்லை. அதே பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது. ஆனா நான் விட்டுவிடலை. நான் விடாமல் தொடர்ந்து படித்தேன். 6 நாள், 12 நாள், 21 நாள். ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது ஒரு அமைதி உள்ள வர ஆரம்பிச்சது. முன்னாடி இருந்த பயம் மெதுவாக குறைந்தது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு வேலை வாய்ப்பு வந்தது. அது என் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சது. வீட்டில் பிரச்சனைகள் குறைந்தது. நான் சிரிக்க ஆரம்பித்தேன். அப்போதான் புரிந்தது. வேல்மாறல் வெறும் பாடல் இல்லை. அது ஒரு சக்தி. மிகப்பெரிய சக்தி. நம்ம மனசை மாற்றும் சக்தி. நம்ம வாழ்க்கையை வழிநடத்தும் சக்தி. முருகன் மீது நம்பிக்கை வைத்தால் அவர் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவார். இந்த பதிவை பார்க்கும் நீங்களும் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், கடனில் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையே மாற வேண்டும் என்றால் நான் சொல்லும் இந்த முறையை பயன்படுத்துங்கள். வீட்டின் பூஜை அறையில் ஒரு சின்னதா வேல் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த வேலுக்கு சந்தனம், குங்குமம் வச்சு முருகன் பக்கத்துல வச்சிருங்க. காலையில் எழுந்து அந்த வேலுக்கு முன்பாக ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு தான் நீங்கள் வேல்மாறலை பாராயணம் செய்யணும். செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த வேலுக்கு சின்னதா ஒரு அபிஷேகம் செய்யணும். எங்கள் வீட்டுல வேல் இல்ல, நாங்கள் இந்த பாடலை படிக்கலாமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயம் படிக்கலாம். முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு நின்ன இடத்திலிருந்து இந்த பாடலை நீங்கள் படிச்சாலும் முருகப்பெருமானுடைய வேல் வந்து உங்களை காக்கும். காலை நேரம், மாலை நேரம் அல்லது இரவு நேரம் எப்பவும் வேணும் என்றாலும் நீங்கள் இந்த பாடல் வரிகளை சொல்லலாம். தீராத துன்பத்திலே வெளியே நீங்க சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா முருகா முருகான்னு கூப்பிட்டு இந்த பாடல் வரிகளை நீங்கள் சொன்னாலே போதும். முருகப்பெருமான் ஓடி வந்து உங்களை காப்பாற்றுவார். உங்க மனசுல உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அதை மனசுல வச்சு இந்த வேல்மாறலை நீங்க படிக்க தொடங்கலாம். வேல்மாறலை படிக்க தொடங்கிய பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை உங்களாலே உணர முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக முருகப்பெருமான் உங்களுக்குள் வருவதை உணரும் சக்தியை கொடுக்கக்கூடிய பாடல் வரிகள் தான் இவை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க.